கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நன்றாய் கவனிப்போம். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதில் ரொம்ப அழகாய் பேதுரு வெளிப்படுத்துகிற காரியம் என்ன? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஒரு அழகான வார்த்தைங்க. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எதற்காக? நல்ல கவனித்துக் கொள்ளுங்க இந்த வார்த்தையை. தேவன் நம்மை ரொம்ப ஸ்பெஷலாக அழைத்து இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் தேவன் தம்மிடத்தில் வரவழைக்கிற ஜனங்கள் இருக்காங்க பாருங்களேன். அவங்க ஸ்பெஷல். முதல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து தமிழ் சமூகத்தில் அமர பண்ணி இருக்கிறார் என்றால் இது உங்களுடைய முயற்சியோ என்னுடைய முயற்சியோ அல்ல. கர்த்தர் ஸ்பெஷலாய் உங்களை அழைத்தவருடைய சமூகத்தில் அமர பண்ணி இருக்கிறார் என்பதுதான் வேதத்தின் ரகசியம். அதுதான் பரலோகத்தினுடைய தீர்மானம். பரலோகம் தீர்மானித்தபடியினாலே, தேவன் தீர்மானித்தபடியினாலே இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களை தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், சத்தியங்களை அறிந்து கொண்டிருக்கிறோம், கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்களேன். இந்த வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுகிறது. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதற்காகவே அந்த வார்த்தை கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோங்க. எதற்காக? ஒருவேளை நினைக்கலாம், இந்த பூமியில நான் இந்த பணம், இந்த வேலை, இந்த காரியம், இந்த குடும்பம் இதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லி. இல்லை இல்லை இல்லை. ஒரு குடும்பத்திற்கு வந்த ஒரு பெண் நினைக்கலாம், இந்த குடும்பத்திற்காகத்தான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன், இந்த கணவருக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறேன், இந்த பிள்ளைகளுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறேன், இந்த வேலைக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி அநேக நேரங்களில் நீங்கள் அழைப்பை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. அவைகளெல்லாம் பூமியில் நாம் வாழ்வதற்கு தேவன் நாம் கொடுத்திருக்கிற டிப்ஸ், அவ்வளவுதான். ஒருவேளை தேவன் கொடுத்த டிப்ஸ், பிள்ளைங்க தேவன் கொடுத்த டிப்ஸுங்கிறத காட்டிலும் கிஃப்ட்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அவர் கொடுத்த கிஃப்ட் அது எல்லாமே டிப்ஸ் தான். கிஃப்டாக நம்ம கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. நான் உன்னை ஆசீர்வதிப்பதை யாராலும் தடை செய்ய முடியாது என்பதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. அதெல்லாம் டிப்ஸ், கிஃப்ட், அவ்வளவுதான். ஆனால் அழைப்பு வேற. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அழைப்பு வேற. அழைப்பு என்ன தெரியுமா? இந்த உலகம் உன்னை துன்புறுத்தும்பா, இந்த உலகம் உன்னை பாடுபடுத்தும், இந்த உலகம் உன்னை கஷ்டப்படுத்தும், நீ நல்லா இருக்க உன்னை விடாதபடிக்கு உன்னை தடை செய்யும், உன் சமாதானத்தை எல்லாம் குலைத்து போடும், நீ காரியத்தை செய்ய முன் வருவாய் அதற்கு தடை போடும். இந்த உலகம் உன்னை மேலே எழும விடாது. அப்படிப்பட்ட உபத்திரவம், அப்படிப்பட்ட பாடுகள், அப்படிப்பட்ட கஷ்டங்கள் இந்த உலகம் உனக்கு தருகிறது பத்தியா? அதை சகித்துக் கொள்ளும்படியாகவே நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். அதை சகித்துக் கொள்ளும்படியாகவே. இந்த வார்த்தை ரொம்ப அழகாய் நமக்கு சொல்லப்படுகிறது. அதை சகித்துக் கொள்வதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு. இந்த அழைப்பை நம்ம ஏற்றுக்கொண்டோம் என்றால் உலகம் நம்மை துன்புறுத்தினாலும் அந்த வேதனை நம்மை தாக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் சோர்ந்து போயிருங்க. உலகம் துன்புறுத்தி சோர்ந்து போயிடும். அழைப்பை தெளிவாய் நாம் அறிந்து கொண்டோம் என்றால். ஆனால் நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு கஷ்டம் வருகிற பொழுது அதற்கு வேறு விதமாய் நம்ம ரியாக்ஷன் காட்டுறோம் பாருங்களேன். ஒன்று கோபத்தை காட்டுகிறோம், இல்லை கண்ணீரை காட்டுகிறோம், இல்லை ஒதுங்கி போய் விடுகிறோம், இல்லை என்றால் எதிர்த்து நிற்கிறோம், இல்லை என்றால் பலரிடத்துல போய் நம்ம அதை துன்புறுத்தப்பட்டதை சொல்லிக்கொண்டு ஆறுதலை தேடிக்கொண்டு இருக்கிறோம், காயப்பட்டதை முழிக்க யோசித்து தூங்காமல் இருக்கிறோம். இப்படி பல விதங்களில் பிரச்சனைகளை நினைத்து நம்முடைய வாழ்வு எல்லாம் அழைப்பை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்களேன். இந்த பிரச்சனைகளை மறப்பதற்காகத்தான் தேவன் அழைத்திருக்கிறார். இந்த பிரச்சனைகள் இருந்து நம்மளை விடுவிக்கத்தான் தேவன் அழைத்திருக்கிறார். தேவன் அழைத்து சொல்லுகிறார், எப்பா நான் சகித்தது போல நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள். அந்த காரியம் ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த உலகத்தை குறித்து யோசிக்காத, உன்னை துன்பப்படுத்துறவங்களை மைண்ட்லே வைக்காத, உன்னை கஷ்டப்படுத்துகிற காரியத்தை யோசிக்காத. நீ என்ன மட்டுமே யோசி, என் அடிச்சுவடுகளை பின்பற்று. அதைத்தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. நமக்கு அடிச்சுவடுகளை வைத்தவர் ஆண்டவர். அவர் நடந்து போன பாதையில் நாம் நடக்க வேண்டுமா? அவர் நடந்து போன பாதையில் நடக்க வேண்டும் என்றால் நல்ல கவனிங்க. அப்ப கடைசி வரைக்கும் கஷ்டத்தோடு போராடிதான் சாகணுமா? இல்லை 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 இல்லை. நாம் அவர் நடந்து சென்ற, அவர் விட்டு சென்ற பாதை இருக்கு பாருங்களேன். அந்த பாதைகளில் நடக்கின்ற பொழுது, அடிச்சுவடுகளில் நடக்கின்ற பொழுது, இயேசுவை பின்பற்றுகின்ற பொழுது
இந்த பாரங்கள் எல்லாம் நமக்கு லகுவாய் மாறிடுங்க. அப்படியே நம்மளை விட்டு அப்படி பறந்து போயிடும். அது ஒரு மேட்டராகவே தெரியாது. அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய ஒரு அனுபவத்தை குறித்து ஆண்டவர் ரொம்ப அழகாய் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாருங்க. தொடர்ந்து வரும்படியாய் நமக்கு முன் மாதிரியாய் அவர் இருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு முன் மாதிரி யாருமே இல்லைங்க, இயேசுவை தவிர. எந்த மனுஷரையும் முன் மாதிரியாய் நீங்கள் வைக்க முடியாது. எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும். ஒருவேளை வெளியே பார்க்கிறதுனால, நமக்கு தூரமாக இருந்து பார்க்கிறதுனால தெரியாமல் இருக்கலாம். தூரமாக இருந்து பார்க்கின்ற பொழுது சில விதமான நன்மைகள் மட்டும் தெரியும். ஆனால் உள்ளே நுழையதான் மனுஷனுடைய வாழ்க்கை இவ்வளவு கேவலமாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளுவோம். ஆனால் வேதத்தில் ஒன்று அழகாய் சொல்லப்படுகிறது. இயேசு ஒருவரே நமக்காய் கேவலப்படுத்தப்பட்டவர், நமக்காய் அடிக்கப்பட்டவர், நமக்காய் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர். அவர் நமக்கு வைத்திருந்த அந்த சகல விதமான ஆசீர்வாதங்களையே நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் சகித்தாரே, தேவன் அடிக்கப்பட்டாரே, ஏற்றுக்கொண்டாரே. அந்த அடிச்சுவடுகள் நாம் பின்பற்ற அப்படின்னா ஒன்னே ஒன்று சொல்லிக் கொடுக்கிறாரு. எல்லா நிலையிலும் நீ அமைதி காத்துக்கள், எல்லா நிலையிலும் நீ அமைதி காத்துக்கள். அந்த முன்மாதிரி ஏசப்பா சீசர்களின் கால்களை கழுவுனாங்க. இன்னைக்கு காலால் எட்டி பல பேரை மிதிக்குது இந்த உலகம். காலால் எட்டி பல பேரை மிதிக்குது. நியாயம் கேட்டா நெஞ்சில் ஏறி மிதிக்குது உலகம். நியாயத்தெல்லாம் கேட்காத. நாங்கள் ஏன்டா உனக்கு நியாயத்தை காமிக்கணும்? நாங்கள் அப்படித்தாண்டா இருப்போம். நீ எப்படிடா நியாயத்தை கேட்கலாம்? நீ எப்படி கணக்கு கேட்கலாம்? நீ எப்படி எங்களை கேட்கலாம்? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்று சொல்லி கேட்கிறவர்களுக்கு மிதி விழுகிறது, அடி விழுகிறது. இது உலகம். ஆனால் ஏசப்பா அந்த மிதிக்கின்ற கால்கள் இருக்கு பாருங்க, எட்டி மிதிக்கின்ற கால்கள் இருக்கு பாருங்க, அதை கழுவுறாருங்க. அப்படியே கழுவுறாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தாழ்மை யோசித்து பாருங்களேன். சீசர்ல பார்த்து சொல்றாரு ஆண்டவர், பேதுருட்ட சொல்றாரு, ஐயா இனி கழுவ விட்டு, நீ கழுவ விட்டாதான் எனக்கு உனக்கு உறவு உண்டு என்று சொல்லுகிறார். என்னிடத்தில் உனக்கு பங்கு உண்டு என்று சொல்லுகிறார். அதை முன்மாதிரி வைத்தாராங்க. முன்மாதிரியாய் தேவன் வைத்த ஒரு காரியம். கஷ்டம்தான். இதெல்லாம் செய்ய முடியுமா? ரொம்ப கஷ்டம். நீங்க நினைக்கிறாங்களா மனுஷங்க தானே, எப்படி இதெல்லாம் நாங்கள் செய்ய முடியும்? இந்த அடிச்சூழலை எப்படி நாங்கள் பின்பற்ற முடியும்? பின்பற்ற முடியாமல் சீசர்கள் பதறி அடித்து ஓடி போனவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவர் விடல. திருப்பி பின்பற்ற வைக்கும்படியாக அவர் மீண்டுமாய் தரிசனமாகி பிள்ளைகளை விரட்டி விரட்டி பிடித்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்தார். என கருமன தேவ பிள்ளை, பின்பற்ற நினைத்தால் போதும், ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். நம்மளால முடியாது, மாம்சத்தில் மன்னிக்க முடியாதுதான், கசப்புகளை எல்லாம் மறக்க முடியாதுதான். ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற பொழுதே ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றிலும் சகிக்க கிருபை தருகிறவராய் இருக்கிறார். அந்த அடிச்சூடலை பின்பற்ற வேண்டும். ஏன் தெரியுமா? நிம்மதியாக இருப்பதுக்கு. வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்களும் நானும் பூமியில் நிம்மதியாக இருக்கணுமா? கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை மாத்திரமே பின்பற்றும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அமைதியாக இருப்பதற்கு என்ன பின்பற்று? எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். உன்னை காயப்படுத்தின காரியங்கள் என்னால் ஆற்றப்படும். இந்த உலகம் உனக்கு எதிர்த்து நிற்கிறதா? நீ பயப்படாத, என்னால் நீ உயர்த்தப்படுவாய். நான் உன் கூட இருப்பேன், நீ கலங்காத. உன்னை வழி நடத்துவேன், நீ கலங்காத. நீ உன்னை ஒன்று மட்டும் செய், என் அடிச்சுவடுகளை பின்பற்று. தாழ்மையினால் இறங்கி கால்களை கழுவின ஆண்டவர். நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று தான். நான் முன்மாதிரி வச்சுட்டு போயிருக்கேன்ப்பா, என் பின்னால் மட்டும் வாயா. பின்னால் போவோமா? உலகத்தை மறந்துடும், காயங்களை மறந்துடும். அவர் பின்னால் போங்க. எல்லா காயங்களும் ஆற்றப்பட்டு தேவனுடைய கிருபை உங்களை உயர்த்துவதை நீங்கள் காண்பீர்கள். கண்களை மூடுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த காலை நேரத்திலுமாய் ஆண்டவரை, இந்த உலகத்தின் நெருக்கடிக்குள் நாங்கள் இருக்கின்ற இந்த வேளையில் தாங்க முடியாத சூழ்நிலை தான் ஆண்டவரே. ஆனால் இங்கே சொன்ன வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு முன் மாதிரியாய் வெளிப்பட்ட எங்கள் ஆண்டவர், உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றும்படியாய், உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்ளும்படியாய் இந்த காலை நேரத்தை தந்த தேவனாய் கர்த்தர், நாங்கள் உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே, உம்முடைய ஜீவனை நான் பேசுகிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.